காலை தியானத்திற்கு ஆரம்பமாக நாம் ஜெபம் செய்வோம். எங்களுக்கு வாழ்வு அருளுகின்ற நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கவும், ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும், இணைந்து ஆண்டவரோடு நாங்கள் பயணிக்கவும், இந்த லெந்து காலங்களிலே எங்கள் வாழ்வை நாங்கள் மாற்றுருவாக்கம் செய்து ஆண்டவருக்கு நேராய் நாங்கள் திரும்பவும் இந்த நாட்களை எங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் அருளும். தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் சிந்திக்கின்ற திருமறை பகுதிகள், உடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் அனைத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்க ஜெபிக்கின்றோம். உம்முடைய தூய நடத்துதல் எங்களோடு தங்கியிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழி எங்கள் ஜெபம் கேளும் நல்ல ஆண்டவரே, ஆமீன். இந்த நாள் தியானத்திற்காக தரப்பட்டுள்ள தலையங்கம் தயை உள்ள சித்தம் நாடுதல். அதற்கு ஆதாரமாக தரப்பட்ட திருமறை பகுதி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் முதல் 10வது வசனம் வரை. தியானத்திற்கான வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அன்பானவர்களே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் இந்த 6வது வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் மனிதன் மேல் கொண்டுள்ள இறை திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. அதற்கு முந்தைய அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தை நாம் கவனிக்கின்ற போது அங்கே பவுல் எபேசிய திருச்சபைக்கு அவர் சொல்லும்போது உயிர்த்தெழுதலை பற்றி அவர் அழகாக சொல்லி, உயிர்த்தெழுதலின் மகிமையை பற்றி அவர் அழகாக அங்கே அதை எடுத்துரைப்பார். தொடர்ந்து வருகின்ற இந்த 2ஆம் அதிகாரத்தில் அந்த உயிர்த்தெழுதலின் மகிமையினாலே, மீட்பினாலே கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியின் அனுபவத்தை பற்றி அழகாக சொல்லுவார். அதோடு கூட நாம் சிந்திக்கும் போது மனிதன் எப்படி இறை சித்தம் நாடுவது குறித்து அங்கே அழகாக பேசப்பட்டிருப்பதை எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். பவுல் எபேசிய திருச்சபைக்கு சொல்லும்போது ஆண்டவருடைய கிரியைகள், அதாவது ஆண்டவருடைய வேலைகளை அவர் அழகாக குறிப்பிடுவதை இந்த பகுதி சொல்லுகிறது. நாம் வாசித்த இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதில் 8வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்கிறார். அதாவது ஆண்டவருடைய மகா பெரிய கிரியை கிருபையாக இங்கே வெளிப்படுவதை திருமறை நமக்கு சொல்லுகிறது. அந்த கிருபையால் நாம் எல்லாரும் மீட்படைகிறோம். மீட்பு ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்தால் ஏற்படுகிறது என்று பவுல் அழகாக சொல்லுகின்றார். இந்த காலங்கள் நமக்கு லெந்து காலங்கள், ஆண்டவரோடு நாம் இணைகின்ற, ஆண்டவரோடு நாம் இரண்டரை கலக்கின்ற காலங்கள். இந்த காலத்தில் நாம் ஆண்டவரை விசுவாசிக்கின்ற போது, இன்னும் அதிகமாய் அவரிடத்தில் வரும்போது புது மீட்பை, அதாவது இரட்சிப்பை நாம் பெறுகின்றோம் என்று இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. பவுல் அப்போஸ்தலர் எபேசிய திருச்சபைக்கும் அதைத்தான் சொல்லுகின்றார். ஆகவே இந்த லெந்து காலங்கள் நம்மை ஆண்டவரோடு இணைக்கின்ற காலமாக, ஒரு புது மீட்பை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கின்ற காலமாக இடம்பெறுவதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த மீட்பை, இந்த புது மீட்பை, ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த புது மீட்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது, அதோடு கூட எப்படி அதில் இறை சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த காலை வேளையிலே நாம் சுருக்கமாக தியானிக்க இருக்கின்றோம். திருமறையை நாம் வாசிக்கின்ற போது அங்கே நாம் வாசித்த அந்த 10ஆம் வசனம் ஒரு அழகான கருத்தை நமக்கு சொல்லுகிறது. நற்கிரியைகளை செய்து தயை உள்ள சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்ற கருத்தை நமக்கு சொல்லுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துடைய முதற் பகுதியை நாம் வாசிக்கின்ற போது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்ம ஏற்கனவே நாம் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினாலே, அவருடைய மகிமையாலே, அவருடைய கிருபையாலே நாம் புதிய சிருஷ்டியாக, இல்லை என்றால் புது மனிதனாக நாம் மாறுகிறோம் என்பதை நாம் ஏற்கனவே நாம் வாசித்தோம். தொடர்ந்து நாம் கவனிக்கும் போது அதனுடைய இறை சித்தமாக, இல்லை என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த திருமறை வசனம் நமக்கு சொல்லுகிறது என்றால்,
நற்கிரியைகளை, அதாவது ஆங்கிலத்தில் குட் ஒர்க்ஸ், நல்ல காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக புது மீட்பு பெற்றிருக்கிறோம் என்றால் அதனுடைய வெளிப்பாடு எப்படி அமைய இருக்கிறது என்றால் அது நற்கிரியைகளின் மூலமாக. ஆகவே நாம் உலகில் ஏன் படைக்கப்பட்டோம் என்ற கேள்வி அநேகருக்குள்ளாக இருக்கலாம். சிலர் சொல்லும்போது இந்த உலக வாழ்க்கையில என்ன கண்டோம், இந்த உலக வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, இந்த உலகத்தில் ஏன் வாழ வேண்டும், இந்த கேள்விகள் எல்லாம் மனிதனுக்கு வருவதுண்டு. ஆனால் இந்த பகுதியில் இருக்கின்ற இந்த திருமறை வசனம் நமக்கு தெளிவாக ஒன்று சொல்லுகிறது. நாம் ஏன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டோம் என்றால் நற்கிரியை செய்ய, நல்ல காரியங்களை செய்ய. அதுதான் இறை சித்தமாக இங்கே வெளிப்படுகிறது. பவுல் அதை அழகாக அவர் சொல்லுகிறார். நாம் மீட்கப்பட்டுள்ளோம், நம்முடைய சுயத்தினாலோ நம்முடைய சுய பலத்தினாலோ அல்ல, அவருடைய கிருபையாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே மீட்கப்பட்ட நாம் அதை எப்படி வெளிப்படுத்துகின்றோம் என்றால், அதை எப்படி அந்த இறை சித்தத்தை நாம் வெளிப்படுத்துகின்றோம் என்றால் அதை நற்கிரியைகளின் மூலமாக நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இந்த லெந்து காலங்கள் நற்கிரியை செய்கின்ற காலங்கள். பொதுவாகவே நமக்கு தெரியும், லெந்து காலங்கள் சிலுவையை நாம் தியானிக்கின்ற காலங்கள், லெந்து காலங்கள் மனம் திரும்புதலுக்கான காலங்கள், லெந்து காலங்கள் ஆண்டவரோடு நாம் இணைகின்ற காலங்கள், லெந்து காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில புதிய அனுபவங்களுக்குள்ளாக வருகின்ற காலங்கள். அதுல முக்கியமான ஒரு பகுதி நற்கிரியை செய்தல். இந்த லெந்து காலங்களிலே நற்கிரியைகள் செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நற்கிரியைகள் என்று சொல்லும்போது தான தர்மங்கள் செய்தல், ஏழை எளிய மக்களுக்கு உதவுதல், இயலாதவர்களை நாம் ஆதரித்தல். அது மட்டுமல்ல, நற்கிரியைகளிலே அநேகம் இருக்கிறது. உண்மை பேசுதல், உண்மையான வார்த்தைகளை சொல்லுதல், உண்மையை உரக்க சொல்லுதல். அது மட்டுமல்ல, உதவி செய்தல், மற்றவர்களுக்கு நாம் உதவி புரிவது, இரக்கம் பாராட்டுதல், இரக்க சிந்தனையோடு நடப்பது, இரக்கத்தோடு நாம் செயல்படுவது. அது மட்டுமல்ல, சுய கட்டுப்பாடு, நம்முடைய வாழ்வை கட்டுப்படுத்தி, நம்முடைய வாழ்வினுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி நாம் ஆண்டவருடைய அந்த மீட்பின் அனுபவத்தை, ஆண்டவர் கிருபையாய் தந்த அந்த மீட்பின் அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்துதல். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அழகாக சொல்லுகிறது, மீட்பு பெற்ற நாம் நற்கிரியைகளை செய்வதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அதுவே இறை சித்தமாக இங்கே வெளிப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, லண்டன் மாநகரத்திலே ஒரு பிரபலமான ஒரு திருச்சபை கட்டப்பட்டது. சென்ட் பால் கத்தீட்ரல் என்ற அந்த ஆலயத்தை சொல்வார்கள். அது கட்டப்படும் போது அநேகர் அதை பற்றி பேசுகிறார்கள். பிரம்மாண்டமான ஆலயமாக அமைய போகிறது, இந்த ஆலயம் ஒரு சிறப்பான ஆலயமாக இருக்க போகிறது என்றெல்லாம் அநேக பேச்சுக்கள் நடைபெற்றது. அது கட்டப்படுவதற்கான அந்த பொறுப்பு, மேற்பார்வை பொறுப்பு, அதனுடைய டிசைன்ஸ் எல்லாவற்றையும் வடிவமைக்கின்ற பொறுப்புகள் எல்லாமே சர் கிறிஸ்டோபர் விரன் என்ற நபருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் அந்த புகழ்பெற்ற அந்த ஆலயத்தை தன்னுடைய திறமையினாலே அவர் சிறப்பாக அதை கட்ட துவங்கி அதை செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது செய்தியாளர்கள் அந்த ஆலயத்தை வந்து பார்க்கின்றார்கள். அந்த சுற்றுமுற்றுமாக அதை கவனித்துவிட்டு அங்கே பணி செய்கிறவர்களிடத்திலே அவர்கள் சில காரியங்களை நாம் விசாரித்து பார்ப்போம், எப்படி அவர்கள் என்ன இன்வால்வ்மெண்டோடு அவர்கள் அதை செய்கின்றார்கள். அவர்கள் இது பிரம்மாண்டமான ஆலயம், சிறப்பான ஆலயம், ஒரு பரிசுத்தமான ஆலயமாக அமைய இருக்கிறது. அதில் வேலை செய்கிறவர்களுடைய மனநிலை என்ன, அவர்கள் அதை உண்மையாக அதை அவர்கள் சிறப்பாக செய்கிறார்களா, நல்லதாக எண்ணி செய்கிறார்களா என்பதை கண்டறிவதற்காக இந்த செய்தியாளர்கள் யோசிக்கின்றார்கள். ஒரு 3 பேர் அவர்களை அழைத்து 3 பேரை அவர்கள் அழைத்து அவர்கள் செய்தியை சேகரிக்க ஆரம்பிக்கின்றார்கள். முதல் மனிதனை அழைத்து அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கேள்வியை வைக்கின்றார்கள், இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? முதல் மனிதன் சொல்லுகின்றார், நான் வேலை செய்கிறேன், 10 ஷில்லிங்ஸ் பணத்திற்காக கல்லுடைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவர் சொல்லுகின்றார். இரண்டாவது அடுத்த மனிதனிடத்தில் அதே கேள்வி, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொல்லுகின்றார், நான் ஒரு நாள் 10 மணி நேரம் வேலை செய்கின்றேன், அந்த 10 மணி நேரம் வேலை செய்து இந்த கட்டடத்திலே பணி செய்கிறேன் என்று அவர் சொன்னார். அப்போ அந்த மனிதனுடைய எண்ணத்திலும் வந்த
ஒரு விஷயம், நான் இங்கே கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார். ஆனால் மூன்றாவது ஒரு மனிதனிடத்திலே அதே கேள்வி, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொல்லுகின்றார், நான் கட்டட கலைஞராகிய சர் கிறிஸ்டோபர் விரன் அவர்கள் இந்த புகழ்பெற்ற சிறப்பான இந்த சென்ட் பால் கத்தீட்ரலை கட்டி முடிக்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு அழகான பதிலை, தான் நற்கிரியை செய்கிறேன் என்பதை, தான் செய்கிறது ஒரு கடமையோ ஒரு பணியோ அல்ல, அது ஒரு நற்கிரியை என்பதை தன்னுடைய பணியின் மூலமாக மன நிறைவோடு அவர் வெளிப்படுத்தினதை நம்ம வாசிக்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய சிலுவைப்பாடு, இதெல்லாம் அவருடைய ஒரு ஈவாக நமக்கு மீட்பை தருகிறது. அவருடைய ஒரு கிஃப்டாக நமக்கு இந்த மீட்பை கொண்டு வருகிறது. இந்த மீட்பை பெறுகிற நாம், இந்த மீட்பினுடைய அனுபவத்தை பெற்றிருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் நற்கிரியைகளை செய்வதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். ஆகவே நற்கிரியைகள் தான் மீட்பினுடைய வெளிப்பாடாக, இரட்சிப்பினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. மீட்பு பெற்ற நாம் எல்லாரும், கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாய் மீட்பு பெற்ற எல்லாரும் நற்கிரியைகளை செய்வோம், நல்ல காரியங்களை செய்வோம். இந்த 2 காலங்களிலே நற்காரியங்களை செய்து நல்லவர்களாக, ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நாம் வாழ்வோம். ஆண்டவர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாய் அருள்வாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு இந்த காலை வேளை, இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாய் அமைய இறைபாதத்திலே வேண்டுதல் செய்வோம். ஒவ்வொரு நாளிலும் எங்களை அன்புடனே நடத்தி, எங்களை ஆதரித்து, எங்களை பராமரித்து, எங்களை பாதுகாக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய திருமுன்னிலையிலே நாங்கள் இணைந்து தியானிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், ஜெபிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தீர். இந்த நாளையும் உடைய பொன்னான கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கும் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது போல, புதிய கிருபைகளை, புதுமையான அனுபவங்களை, புதிய ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் அருள ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலே நாங்கள் செய்ய இருக்கின்ற பணிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த லெந்து காலங்களிலே நாங்கள் பரிசுத்தமாய் எங்களை பாதுகாத்து கொள்ளவும், எங்களுக்கு இந்த உலகத்திலே தரப்பட்ட பணிகளை நாங்கள் செம்மையாக, நேர்மையாக, உண்மையாக, நற்கிரியைகள் நிறைந்ததாக செய்யவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். குறிப்பாக இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவருக்கு பிரியமாய் நாங்கள் நடந்து, ஆண்டவரே நல்ல காரியங்களை செய்து நன்மையாக இந்த உலகத்திலே செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி தாரும். இந்த நாளை கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களுடைய கல்விகள், ஆண்டவரே எங்களுடைய தொழில்கள், எங்களுடைய குடும்பத்தினுடைய காரியங்கள் அனைத்திலும் ஆண்டவருடைய ஆற்றல் நிறைந்திருக்கட்டும். பலவீனங்களோடு இருக்கின்ற எல்லாருக்கும் ஆண்டவர் புது பலனையும் உடைய ஆற்றலையும் உடைய வல்லமையும் தாரும். ஆண்டவரே கடினங்களோடு, கண்ணீரோடு, வேதனைகளோடு வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்முடைய அருளுக்காய், உம்முடைய இரக்கத்திற்காய் வேண்டி நிற்கின்ற எல்லாருக்கும், ஆண்டவரே குழம்பி போன இருதயத்தோடு அடுத்தது என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்ல ஆலோசகராக, நல்ல துணையாளராய் இருந்து ஆண்டவர் நடத்தியருள நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுமையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய ஆற்றலும் வல்லமையும் ஆண்டவருடைய ஞானமும் எங்களோடு செயல்படட்டும். ஆண்டவரே உம்முடைய மீட்பின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு நற்கிரியைகள் செய்கின்ற இறை மக்களாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவருக்காய் வாழ்கின்றவர்களாக வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தொடர்ந்து இறை ஆற்றல் எங்களோடு நிறைந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்து வழியா எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, ஆமேன்.